இங்க கொஞ்சம் பாரு. ஏய் சாந்தி, என்னது? கொஞ்சம் படிச்சு பாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐயோ, ரொம்ப தப்பா இருக்கு. ஏய், ரொம்ப நல்லா இருக்கும், படிச்சு பாரு. ஐயோ, நான் மாட்டப்பா. ஏய் சாந்தி, இது வந்துட்டேமா. என்ன ராமகிருஷ்ணா, படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு படிக்கிற பாத்தியா? இல்லையே, நான் எங்க படிச்சேன், சும்மா படம் பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ, முதல்ல எனக்கும் அப்படிதான் இருந்தது, அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. இத பாரு, ராத்திரி 11 மணிக்கு மறக்காம அந்த காலியா இருக்க வீட்டுக்கு வந்துரு. எதுக்கு? அங்க வா, என்னன்னு சொல்ற? இத பாரு, ராத்திரி 11 மணிக்கெல்லாம் மறக்காம வந்துரு. என்ன 11 மணி? மறக்காத மறக்காத, 11 மணி. சாந்தி, என்ன எதுக்கு ராத்திரில வர சொன்ன? எனக்கு என்னவோ பயமா இருக்கு. கிருஷ்ணா, அந்த புக்க படிச்சதுல இருந்து எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. உனக்கு? எனக்கும் அப்படித்தான் இருக்கு. இப்ப எப்படி இருக்கு சாந்தி? கிருஷ்ணா, சாந்தி, ஏண்டி, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா இந்த நேரத்துல வீட்டு வாசப்படியை தாண்டி இங்க வந்திருப்ப. இங்க பாரு, மனசுல 1000 ஆசைகளை சுமக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி வயித்துல ஒரு குழந்தையை சுமக்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்க கூடாது. அக்கா, காதலிக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி குடும்ப நடத்துறதுக்கு ஒத்திகை பார்க்க கூடாது. ஷோ, வீட்டுக்கு போ போ. ஏன் கிருஷ்ணா, இத பத்தி உங்க அப்பா கிட்ட பேசட்டுமா? ஐயோ வேணாக்கா, எனக்கு பயமா இருக்கு. என்னது, அப்பா கிட்ட பேசினா மட்டும் பயமா? அப்ப நீ இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் மட்டும் உனக்கு பயம் இல்லையா? நான் இல்லைங்க, சாந்தி தான் வர சொல்லுச்சு. சாந்தி வர சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? இனிமே இந்த மாதிரி எங்கயாவது உங்களை பார்த்த தொலைச்சு போடுவேன். நட. இங்க பாரு, இங்க நடந்த விஷயம் யாருக்கு தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும். ஏன் ஜமுனா, என்னமோ ஜலகண்டேஸ்வரர் காலனி மானமே கப்பல்ல ஏற போகுது, காலனி பொம்பளைங்க எல்லாம் முத காரியமா என் வீட்டுக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சுட்டு கண்ணத்துல கையை வச்சுட்டு கம்முன்னு உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த கன்றாபியை எப்படி என் வாயால சொல்றது? உன்ற வாயாலதான் சொல்லணும், பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டா சொல்லுவாங்க. அட சொல்லுங்க கண்டா, எரிச்சல கிளப்புறா. சொன்னா தானே புரியும். அதானே. நேத்து ராத்திரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்தனா, அப்ப அந்த கடைசி வீடு காலியா இருக்கே, அது திறந்து இருந்துச்சு. திருட வந்துட்டானோன்னு பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த சிறுக்கியும், எந்த சிறுக்கி? அதான் அந்த உஷாவும் வீட்டுக்காரமா மகனும் வெளியில வராங்க. ஒன்னாவா? ஒன்னாதான். ஏன் மகன் கிருஷ்ணாவா? உங்க மகன் கிருஷ்ணனே தான். கட்டிக்கிட்ட புருஷன் கிழவனா இருக்கிறதுனால என் பையனை ஜோடி சேர்த்துக்கிட்டாளா?
இந்த வேகர மட்டும் அந்த அக்கா வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சது அவ தலைய மொட்டை அடிச்சு காரம்பள்ளி செம்பள்ளி குத்தி கழுத மேல ஊர்வலம் கொண்டு போயிருவாராமா. அப்புறம் என்ன நடந்தது? அவங்க 2 பேரும் வெளியில வந்ததுதான் பார்த்தேன். உள்ள என்ன நடந்ததுன்னு பாக்கலையாக்கு? இல்லையே. நானா இருந்தா எல்லாத்தையும் பாத்து படுத்தா வெளியிலே வந்திருப்பேன். சேச்சே, இந்த மாதிரி பொம்மநாட்டி இங்க இருந்தாண்டா காலனில உள்ள ஆம்பளை எல்லாம் கிட்ட குட்டி தவறானா போயிடுவா. இத பாருங்க வீட்டுக்காரமா, இத இப்படியே விட்டீங்க அவ உங்க பையனை இழுத்துக்கிட்டு எங்காவது ஓடி போயிடுவா. அந்த அளவுக்கு விட்டுருவேனா? இப்பவே எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி 2ல 1 பாத்திர மாட்டேன். ஆமா, நாளைக்கே அவளை இந்த காலனியை விட்டு காலி பண்ணிட்டு தான் மறு வேலை பாக்குறீங்க. நாளைக்கு என்ன காலி பண்றது? இப்பவே அவளை காலி பண்ண வைக்கிறேன். முதல்ல அதை செய்யுங்க. உட்காருங்க. அட கொஞ்ச நேரம் உட்காருங்க சொல்றேன். ரொம்ப அவசரப்படுறியே ஜமுனா. காலனில உள்ள எல்லா பொம்பளைங்களும் இருக்கிறோம். உன் பொண்ணை மட்டும் காணுமே எங்க? அவளை எது கேக்குற? அட இந்த விஷயத்த அவளும் தெரிஞ்சுக்கிட்டுமேனு தான். என்ன முடியுமா, இதெல்லாம் போய் அவ தெரிஞ்சுக்கணுங்கிற? அவ பச்சை குழந்தை. என்னங்க நீங்க வளர்றவுல வேகரம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதானோ? இந்த வயசுல தெரிஞ்சுக்காம எந்த வயசுல தெரிஞ்சுக்கிறது? என்ன விவரமா சொல்றா பாரு. கோயம்புத்தூர்காரினா கோயம்புத்தூர்காரி தான். இவங்க என்ன கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். கூப்பிடு. சாதிக்கண்ணே, சாதிக்கண்ணே. இந்த பக்கம் இருந்து வருது. வாமா வா. என்ன பெத்த அம்மா. ஒண்ணும் தெரியாத பாப்பா 1.5 நீளத்துக்கு போட்டாலாம் தாப்பாங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தியே. அம்மா சாந்தி, நேத்து ராத்திரி அந்த வீட்டுக்குள்ள நீயும் கிருஷ்ணாவும் என்ன பண்ணுனீங்க சொல்லுமா? இந்த முடியுமா, யார்கிட்ட என்ன கேள்வி கேக்குற? உன் உத்தம புத்திரி கிட்ட தாமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாந்தி, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் கேக்குற கேள்விக்கு உண்டு இல்லேன்னு ஒழுங்கா பதில் சொல்லணும். மாறி எதையாவது சொன்ன மவளை ஒரே இடி மூஞ்சி அந்த பக்கம் திரும்பிக்கும். மரியாதையா சொல்லிடு. நேத்து ராத்திரி உஷா வர்றதுக்கு முன்னால நீயும் கிருஷ்ணாவும் தானே அந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்க? சொல்லுடி சொல்லுடி. ஆமா. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ராத்திரில அந்த பையன்கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? பகல்ல பேசினா நீ விட மாட்டியே, அதனாலதான் ராத்திரில வர சொல்லி பேசியிருக்கு. என்னம்மா பேசுனீங்க? என்னடி பேசுன சொல்லி தொலை. ஆட வயசு பையனும் வயசு புள்ளி ராத்திரியில என்னத்த பேசுவாங்க? எல்லாம் பல்லான விஷயந்தே. ஐயா, இது என்ன கன்றாவி? ஐயோ, என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்து பிறந்திருக்கே. என்னடி பேசுன சொல்லி தொலை. இரும்மா சொல்லிடும் பாருப்பா. அம்மா கண்ணு சொல்லிடுமா, என்ன பேசுனீங்கிறது மட்டும் சொல்லிடுமா. அந்த கிருஷ்ணாதான் ராத்திரி 11 மணிக்கு மேல என்ன அந்த வீட்டுக்கு வரியான்னு கேட்டுச்சு. ராத்திரி 11 மணிக்கு மேல அந்த வீட்டுக்கு வர்றியான்னு கிருஷ்ணா உன்னை பார்த்து கேட்டுச்சா? இல்ல, நான் தான் வர சொன்னேன். அப்படி வா. அம்மா 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 ஜமுனாம்மா, உங்க பொண்ணு ராத்திரி 11 மணிக்கு மேல அந்த பையனை அந்த ரூமுக்கு வர சொல்லிருக்கா. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது தெரிஞ்சுக்காம தையா தக்கான்னு குதிச்சியே. இப்ப என்ன சொல்ற? பேச மாட்டியே, வாய் அடைச்சிருமே. உஷா பார்த்ததுனால 2 பேருக்கு சைலண்டா புத்திமதி சொல்லி அனுப்பி இருக்கு. இதையே ஒன்ன மாதிரி ஆளுங்க பாத்திருந்தா இந்த காலனிய 2 ஆக்கிருப்ப. முனிமா சரியா சொன்னீங்க. என்ன இருந்தாலும் படிச்ச புள்ளதான். அந்த பொண்ணு மனசுல இதுங்களுக்கு வருமா? இதுங்களுக்கு மட்டும் இல்லம்மா, அந்த பொண்ணுடைய மனசு இந்த உலகத்துல யாருக்குமே வராது. அவ யாரு, எப்பேற்பட்டவ, எங்க பிறந்தவங்கிறத இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். இப்ப சொல்றேன் கேளுங்க. சுந்தரம். எஸ் மேடம். அக்கவுண்டன்ட் ராமநாதன் இங்க வர சொல்லுங்க. சரிங்க. ராமநாத் சார், உங்களை மேடம் கூப்பிட்டாங்க. எதுக்கு வந்தது வராதமா கூப்பிடுறாங்க? எது கூப்பிடுறாங்க தெரியுமா? எதுக்கு என்னன்னு தெரியலீங்களே சார். ஆமா, அம்மா இப்ப கோவமா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களா? கோவமா தான் இருக்காங்க. இப்படி கட்ட வரையா? சீக்கிரம் போங்க சார். எனக்கு போக தெரியும். வா. எஸ் மேடம். மிஸ்டர் ராமநாதன். எஸ் மேடம். இந்த மாசம் பயணியர் அக்கவுண்ட்ஸ் ஹெட் ஆபீஸ் கமிச்சிட்டீங்களா? அனுப்பலீங்க மேடம். ஏன்? அது வந்து மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? மாசம் சம்பளத்தை மட்டும் கரெக்டா வாங்கிக்கிறீங்க. அந்த பங்க்சுவாலிட்டி டியூட்டில கிடையாது. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிமார்க்ஸ் உங்க பேர்ல இருக்கு. இந்த தடவை நான் உங்களை 3 நாள் சஸ்பெண்ட் பண்றேன். சாரி மேடம். நோ எக்ஸ்கியூசஸ் ப்ளீஸ். யூ மே கோ.
வாட் இஸ் திஸ்? இன்னைக்கு 7 ஸ்டார்ட் பண்ணிட்ட. எனி டென்ஷன்? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன டென்ஷன்? ஆமா, எனக்கு பார்த்த மூவி ரொம்ப செக்ஸியா இல்ல? நிஜமா? நான் 3 தடவை பார்த்துட்டேன். ஹாய் உஷா, குட் ஈவினிங். வந்து உட்காருமா. குட் ஈவினிங். எவ்வளவு ஆசையா குட் ஈவினிங் சொன்னீங்க. பெத்தவங்க நம்மள கொஞ்சமாவது மதிக்கிறாளா? நம்ம உஷாவை என்னால புரிஞ்சுக்கவே முடியலீங்க. ஒரு பிராந்தி சாப்பிடறாளா, ஒரு விஸ்கி சாப்பிடறாளா, அட்லீஸ்ட் ஒரு பியராவது குடிக்கிறாளா? லுக் தீபா, தண்ணி அடிக்கிற சுகத்தை அவ்வளவு சீக்கிரம் மத்தவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அவளை பத்தி உனக்கு தெரியுமில்ல. பெத்தவ மனசு அவளால புரிஞ்சிக்க முடியுதா? இதுக்கா டென்ஷன்? நீ அனாவசியம் உடம்ப கெடுத்துக்காத ப்ளீஸ். நீ அடுத்த ரவுண்ட் ஊத்து.